ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். யூ ஆர் மை ஃபேட்ஃபுல் லவ்வோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஒரு வழியா தங்கச்சியை இறக்கி விட்டுட்டு நானும் ஊருக்கு தான் திரும்ப போறேன், உங்களையும் டிராப் பண்ணிடுறேன்னு சொங்க ரூபாவோட கிளம்பி ஒன்னாவே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். சைலண்டா ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. பாட்டு ஏதாவது போட்டு கேட்கலான்னு பார்த்தா ஷிகானோட பாட்டு ஓடிட்டு இருக்கு. என்ன டைம் ஆயுதுன்னு அந்த பாட்டையும் சொங்க ஆஃப் பண்ணிடுறான். இதுனே யோசிக்கிறா ரூபா. இவ்ளோ கோவமா ஷிகான் மேல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதைய மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சா விட்ட இடத்துல இருந்துன்னு சொங்க கேக்குறான். அதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல, விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதனால எண்டிங்லயே ஏதாவது மாற்றம் வருமோன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, உங்க கதையில பழைய எண்டிங் என்ன வச்சிருந்தீங்கன்னு சொங்க கேக்குறான். இது இவங்க லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு அவனுக்கும் தெரியும்ல. அதுல உடனே சொல்ல ஆரம்பிக்கிறா ரூபா. காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுமா டூர் போவாங்கல்ல, அந்த டூர்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றா அப்படின்னு இருக்கு. பிளாஷ்பேக் ரூபா யோசிச்சு பாக்குறா. கிராஜுவேஷன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க சொங்க எந்த இடத்துக்கு போக போறான் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு, ஏய் நம்மளும் அங்கே போலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூபா மிங்கியோட சேர்ந்து அப்பவே பிளான் போட்டிருக்கா. 18 வயசு ஆயிடுச்சு, இப்ப எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு கிராஜுவேஷன் பார்ட்டி போறதுக்காக பஸ் வந்து நிக்குது. டூர் போறதுக்கு எல்லா பசங்களும் வந்து நிக்கிறாங்க. ரூபா கையில ஒரு கிஃப்ட் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு மனசுல இருக்கத சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா சொங்க அங்க வரல. இல்லம்மா அவர் வரலன்னு ஸ்டாஃப் சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சொங்க ஊரை விட்டே கிளம்பி போயிருந்திருக்கான். அதுக்காக ரூபா யோசிச்சு பாக்குறா. குட்டி குட்டியா ஸ்டார்ஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 1100 ஸ்டார் இருக்கு. எத்தனை நாள் இவங்க ஒன்னா படிச்சாங்களோ அத்தனை ஸ்டார் செஞ்சு கொண்டு வந்திருக்கா. இது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்செட் ஆயிட்டு ரூபா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட ஒட்டுமொத்த வெக்கேஷனே பயங்கரமா சோகமா இருந்திருக்கு. அதை யோசிச்சு பார்த்துட்டே அந்த ட்ரிப்ல தான் ஹீரோயின் ஹீரோக்கு கொடுக்கறதுக்காக ஒரு கன்ஃபெஷன் ப்ரிப்பேர் பண்ணிருக்கா. ஆனா ஹீரோ வரவே இல்ல. சோ அதனால ஹீரோயினோட கன்ஃபெஷனும் ஸ்பாயில் ஆயிடுச்சு, அவ கொண்டு வந்த கிஃப்டும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. சோ அதனால அந்த காதலே ஒரு ஒன் சைட் லவ்வா மாறிடுச்சு. அப்புறம் ஹீரோயின் நார்மல் ஆயிட்டா. இது ஒரு ஹாப்பி எண்டிங் தானேன்னு சொல்லிட்டு ரூபா கேக்குறா. இது எப்படி ஹாப்பி எண்டிங் ஆகும், ரெண்டு பேரும் சேரலையே அப்படின்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். இல்லங்க, லவ் பிரேக்கப் ஆயிருந்தாதான் மனசுல எக்கச்சக்கமா ரெக்ரெட்ஸ் இருக்கும்ல, இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ ப்ரப்போஸ் பண்ணாம போனதால என்ன வேணா அவ ஃபேண்டசிலேயே யோசிச்சுக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். காலம் அப்படியே அவளை மாத்திரும். அதே மாதிரி அதே பழைய பையனையே பல வருஷமா யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னா லைஃபா போக போகுது. ரொம்ப லைஃப் கொடூரமானது. வேற வேற பாதைய காட்டிட்டே இருக்கும். ஒரு வேலை முடிவு பண்ணப்பட்ட கதையில நானே கதை எழுதுறவளா இருந்தா கூட அந்த முடிவை மாத்த முடியாது. ஆல்ரெடி முடிவு இருக்கும்னு சொல்லிட்டு ரூபா சொல்ல சொல்ல சொங்கோட கை அப்படியே ஸ்டியரிங்ல இறுகி போயிட்டு இருக்கு. ஸ்பீடப்பே ஆகுது காரு. ரூபா ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்துட்டம்மா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க லிஃப்ட் கொடுத்தாங்கன்னு அவங்க அம்மா கிட்ட போன் பேசிட்டு வெளியே எட்டி பாக்குறா. பார்த்தா சொங்கோட கார் நிக்குது. கால் பண்ணலான்னு போறா. ஆனா அதுக்குள்ள கார் ஸ்டார்ட் ஆயிடுது. அவ பாட்டுக்கு உட்காந்துட்டு புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு தடவை ஒரு புக் படிக்கும் போது திருப்பி அந்த ஹீரோயின் ஹீரோவை பாக்குற மாதிரி ஒரு கதையில எழுதிட்டு இருக்கு. லவ்ல ரெக்ரெட்ஸ் மட்டும் எப்பவுமே இட்டர்னலா போயிட்டு இருக்கும். அப்பதான் லவ். எப்ப ரெக்ரெட்ஸ் இருக்கோ அப்பதான் லவ்வும் இட்டர்னலா இருக்கும்னு சொல்லிட்டு இவ ஒரு டயலாக் எழுதி வச்சிட்டு இருக்கா. அத பத்தி யோசிச்சு பாக்குறா. சொங்கோ இன்னொரு பக்கம் பயங்கரமா மனசு கஷ்டத்துலதான் அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். ரொம்பவே அப்செட் ஆயிடுறான். இதுக்கும் மேல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சுத்தமா புரியல. நாளைக்கு நம்ம ஃபைனலா மீட் பண்ணிக்க போறோம்ல சார், நாளைக்கு நீங்க என்னோட ஃபைனல் டிராஃப்ட கொடுக்க போறீங்க, அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்க முடியாது, நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லிட்டு ரூபா வேற டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. ரூபா அடுத்து மிங்கிக்கு போன் பண்ணிட்டு, இல்லடி நான் வந்து எந்த உண்மையும் சொல்ல போறது இல்ல, இது அப்படியே நாளையோட இந்த பயணம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. மிங்கி சொல்றா, நல்ல வேலைடி, நீ இதுக்கும் மேல உண்மை தெரியுமோ தெரியாம போயிடுமோன்னு பயந்து பயந்து அவமானப்பட்டுட்டு இருக்கலாம் பாரு. சோ இதோட அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கே லைட்டா ஹர்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்குடி அப்படின்னு ரூபா சொல்றா. ஏண்டி நீ ஸ்கூல் படிக்கும் போது பண்ண ஆரம்பிச்சு லவ் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட புலம்பிக்கிட்டே இருந்த, இப்பதான் அதுல இருந்து மீண்டும் வெளியே வந்த, இப்ப மறுபடியும் அவனை பார்த்து இன்னும் எத்தனை நாளைக்கு நீ ஹார்ட் பிரேக் ஆக போறியோ, எனக்கு அதை நினைச்சு கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு மிங்கி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் சொங்கங்க லூமோ கூட கேம் விளையாடுறன்னு போயிட்டு வெறித்தனமா விளையாடிட்டு இருக்கான். இருக்க வெறுப்பெல்லாம் காட்டிட்டு, டேய் உனக்கு என்ன தாண்டா ஆச்சு, என்னால இவ்வளவு வெறுப்போட இருக்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஆனா நான் உனக்கு அட்வைஸ் கொடுக்க கூடாதுதான், நானே கொடுக்குறேன். காதலை பத்தி நிறைய பாடங்களை நான் கத்துக்கிட்டேன் பிளைண்ட் டேட்ஸ் எல்லாம் போயிட்டு. அதனால உன் பிடியிலே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காத. இங்க பாரு ரூபா தான் டெக்ஸ்ட் பண்றா. நாளைக்கு நம்ம ஃப்ரீயான்னு கேக்குறா. ஆபீஸ்க்கு வரணும்ல, நாளானைக்கு நம்மளோட ட்ரையல் நடக்க போகுது இல்ல அப்படின்னு சொல்ல, வா இன்னும் கேம் விளையாடலான்னு சொங்க மறுபடியும் அவளை கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க வீட்டுல உட்காந்துட்டு நம்ம மிங்கி இருக்கால, அவ பாய் ஃப்ரெண்ட பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்குவானா, கை ஏன் அவ்வளவு சில்லுன்னு இருக்கு, கைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கையெல்லாம் அப்படியே சூடாகிறதுக்காக தடவி கொடுத்துட்டு இருக்கான். கைய ஊதி ஊதி வச்சிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு மிங்கியும் சொல்ல, என் முகத்துல உன் கைய வச்சுக்கோ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இன்னைக்கு போய் நான் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு மறுபடியும் மிங்கி கால் பண்றா அவ பாய் ஃப்ரெண்டுக்கு. என்ன ஷாங் எங்க இருக்க, எப்போ வருவன்னு கேட்க,
இல்ல சாரி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா நான் வந்து மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா கால் பண்றேன்னு ஏதோ ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசிட்டு போனை கட் பண்றான். என்ன இவ்ளோ ப்ரொஃபஷனலா பேசுறான்னு அவளும் யோசிச்சுட்டு போனை வச்சிடுறா. இங்க பார்த்தா அந்த ஷாங் ஒரு பார்ட்டில இருக்கான், பிசினஸ் பார்ட்டி தான். அதுல அங்க ஒரு பொண்ணு இருக்கா, இந்த பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஓனரோட பொண்ணு போல. அந்த பொண்ணு அங்க இருந்து வெளியே வரும்போது ஷாங் வேகமா ஹீரோ மாதிரி காப்பாத்துற மாதிரி ஐயோ பாத்து அப்படின்னு தடுத்து நிறுத்துறான். அந்த பக்கமா போற சர்வர் நான் பாட்டுக்கு தானடா போயிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு பக்கத்துல கூட வரலையடான்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். ஹாய், என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஷாங் தானே அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. 2 பேரும் ஒன்னா படிச்சிருப்பாங்க போல. ஹாய், என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு இவனும் அந்த பிள்ளைகிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்பப்போ இவனையே பாத்துட்டு இருக்கா. பார்ட்டி முடிஞ்சு கார் ஏறுறதுக்காக போறா. ஷாங் அதுக்கு முன்னாடி அங்க நின்னுட்டு கார் வந்துருச்சா அப்படின்னு கதவெல்லாம் திறந்து விட்டு பாத்து பத்திரமா போ அப்படின்னு 2 பேர்ட்ட எக்ஸ்ட்ராவா போட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணும் பல்ல காட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அடுத்த நாள் காலையில லூமோ சீக்கிரம் வந்து வேலையை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி உட்காந்து சொங்கு வேலை பாக்குறான். இல்லையே, இது பார்த்தா ருவா கேஸ் ஃபைல் மாதிரி தெரியலையே, இது நான் போன வருஷம் வாங்கி கொடுத்த டைவர்ஸ் கப்பலோட ஃபைலு, அது எதுக்கு நான் பாத்துட்டு இருக்கேன்னு கேட்க எனக்கு ஏதாவது வேலை வேணும், அதனால நான் கண்டதையும் எடுத்து பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். டேய், நேத்து மேட்ச் விளையாடுனதுக்கு அப்புறம் நேரா இங்க வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? லவ்ல பிரேக்கப் ஆனவங்க வேலையில சக்சஸ் ஆவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது ஏன்னு இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா உனக்கு வாய்ப்பு இருக்கும் போதே இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதானு லூமோ கேட்டுட்டு இருக்கான். அங்க ருவா வந்துடுறா. சொங்கு லூமோ 2 பேரும் ரூம்குள்ள போயிடுறாங்க. அப்போ ஒரு ஃபைல் தான் பிரிண்ட் போட்டு வந்தேன், நீங்க 2 பேரும் ஒன்னா பாத்துக்கிறீங்களா அப்படின்னு லூமோ வேணும்னே அந்த 2 பேரையும் கோத்து விட ட்ரை பண்றான். இல்ல நான் போன்லயே ஃபைல் இருக்கு, நான் அதுலயே பாத்துக்கிறேன் அப்படின்னு ருவா எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளவு அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. இத பாத்துட்டு சொங்குக்கு இன்னும் அப்செட் ஆயிடுது. அவன் வேலையை மட்டும் பார்க்க ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா ஜெயிக்க மட்டும் செய்வோம்னு நினைக்காதீங்க, என்ன வேணா நடக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு வக்கீலா நாங்க ரெடியா தான் இருப்போம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்றான். இதெல்லாம் கேட்டு ருவாக்கே ஒரு மாதிரி ஆயிருது, ஏன் இவர் இப்படி ஸ்ட்ரிக்டா பேசுறாரு அப்படின்னு. இல்ல எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறது கரெக்ட் தானே, நாளைக்கு நமக்கு தான் சாதகமா தீர்ப்பு வரும், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு லூமோ அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். லூமோ அங்க இருந்து சரி ஓகே கிளம்பலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். ருவா பாக்குறா. சொங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சொங்கும் அப்செட் ஆயிட்டு அந்த முகத்தை காட்டிக்காம அப்படியே நிக்க. உடனே லூமோ பாக்குறான். திடீர்னு போனே வராத போன் எடுத்து காதுல வச்சுட்டு ஹலோ வரணுமா, இந்த வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு இந்த 2 பேருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து கிளம்பி வெளியே போயிடுறான். ருவா பாக்குறா. உங்களுக்கு இன்னைக்குதான் நம்ம ஃபைனலா மீட் பண்ணிக்க போறோம், நாளைக்கு லூமோ மட்டும் தான் கோர்ட்டுக்கு வருவாரு, நீங்க வரமாட்டீங்கல்ல, அதான் அந்த கிஃப்ட ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. ருவா மனசுல கிராஜுவேஷன் செரிமனி அன்னைக்கு நான் கொடுக்கணும்னு நினைச்ச கிஃப்ட் எப்படியோ போயிடுச்சு, ஆனா இந்த தடவையாவது கிஃப்ட நான் கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறா. சொங்க அதை வாங்குறான். ஓகே சார் தேங்க்ஸ், ஆனா இன்னைக்கு நம்ம லாஸ்டா மீட் பண்ணல, நாளைக்கு நானும் கோர்ட்டுக்கு வருவேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். போய் உட்காந்துட்டு எதுக்கடா எனக்கு டிஜிட்டல் வாட்ச் கிஃப்டா கொடுத்துருக்கா, என்னடா அதுக்கு காரணம், இதுக்கு மேல டைம் பின்னாடி போகாது, சோ பழசுலாம் மறந்துட்டு முன்னாடி மட்டும் தான் போகணும்னு சொல்லாம சொல்றாளாடான்னு சொங்க கேட்க, இல்லடா ஒருவேளை இப்படி இருக்குமோ, உன் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் இருக்கிறதுலே ஹாப்பி டைம், அதனால கொடுத்துருப்பாடா அப்படின்னு லூமோ சொல்லிட்டு இருக்கான். லூமோ பாக்குறான். உனக்கு என்ன பிரச்சனைன்னு தாண்டா எனக்கு நிஜமாவே புரியல, அந்த பொண்ணு இவ்வளவு ட்ரை பண்றா, நீ என்னதாண்டா ட்ரை பண்ற, எப்பவுமே நீ ரோபோ மாதிரியே இருப்ப, அந்த பொண்ணே உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு உன்னை வந்து கட்டி பிடிச்சுக்கணுமா, எனக்குலாம் சத்தியமா ஒண்ணும் புரியல, எனக்கு டேட் இருக்கு, ஷாஷான்னு ஒரு பொண்ணு கூட, அவளோட நான் கிளம்ப போறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். உன்ன மாதிரி பொறுமை இல்லாம என்ன இருக்க சொல்றியா, என்ன ஏதுன்னு தெரியாத பொண்ணு கிட்ட க்ளோஸா பழக சொல்றியான்ட்டு சொங்க திட்டிட்டு இருக்கான். கீழதான் ரூபா நிக்கிறா. டாக்ஸி கிடைக்கல, வெயிட்டிங்ல தான் இருக்கு. சரி பஸ்ஸாவது பிடிக்கலான்னு மழையிலேயே ஓட ஆரம்பிக்கிறா. சொங்க அங்க வந்துடுறான். கொடையை வச்சு புடிச்சிட்டு நிக்கிறான். சொங் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ரூபா கேக்குறா. உன்னை டிராப் பண்றதுக்கு தான் வந்தேன், கார்ல ஏறு அப்படின்னு அவளை ஏத்திட்டு கையில இந்த வாட்சை கட்டியிருக்கான். அது வேணும்னே அவ கண்ணுல படுற மாதிரி காட்டுறான். எதுக்காக இந்த வாட்ச் கொடுத்தன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறான். அதுவா, அது வந்துட்டு நீங்க ரொம்ப பிஸியாவே சுத்திட்டு இருக்கீங்கல்ல, உடம்பு அன்னைக்கு கூட சரியில்லாம போயிடுச்சு, அதனால்தான் இதை பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க பிளட் பிரஷர், ஹார்ட் ரேட் எல்லாமே இதுல காட்டிட்டே இருக்கும், உங்க பாடியை நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கொடுத்தேன்னு சொல்றா. எதுக்காக கொடுத்த, வக்கீல் கிளையண்ட் கிட்ட காசு வாங்க கூடாது அப்படின்னு சொங்க சொல்ல, இல்ல நீங்க என்கிட்ட ஃபீஸ் கூட வாங்கிக்கவே இல்ல, அப்படி பாக்கும்போது நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா தானே, சோ ஒரு ஃப்ரெண்டா நான் கொடுக்கலாம்லன்னு கேக்குறா. கண்டிப்பா கொடுக்கலாம் அப்படின்னு சொங்க சொல்லிட்டு லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஷாங்கு கிட்டயும் மிங்கி போன் பண்ணிட்டு சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் சாப்பிடுறேன் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். பார்த்தா அந்த பொண்ணு இருந்தாலும் ஒரு பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருந்தானே, அந்த பொண்ணு அங்க வந்திருக்கா. யாரு போன்லன்னு கேட்க, என் அம்மான்னு சொன்னதும் அம்மாவா, அவங்கள அந்த பக்கம் போக சொல்லு, என் கூட வா அப்படின்னு கூட்டு போயிட்டு ஷாங்குக்கு அந்த பொண்ணு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. கரெக்டா அதே நேரம் ஆபீஸ்க்கு தான் மிங்கியும் வந்துட்டு இருக்கா. மிங்கி வந்து கரெக்டா கதவை ஓபன் பண்றா. ஆனா ஷாங் தனியா தான் உள்ள நின்னுட்டு இருக்கான். எதுக்கு நீங்க வந்த, வெளியே கீழே கார்லாம் நிறுத்த கூடாது, வேற யாரு காரும், இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல சாப்பாடு கொடுக்க வந்தேன், இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண கூடாதான்னு அவ கிளம்பி போறா.
அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போயிருப்பா போல திரும்ப வரா. இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு போறா. அவ யாருன்னு அவ கேட்க சாப்பாடு டெலிவரி பண்றதுக்கு ஆள் இல்லன்னு ஹோட்டல் ஓனரே வந்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஷாங்கு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, சரி சரி வா நம்ம உள்ள போலாம் அப்படின்னு அவனை கூட்டிட்டு இந்த பொண்ணு உள்ள போயிடுறா. இங்க நம்ம ரூபாவை டிராப் பண்ண ஓகே சொங் தேங்க்யூ பாய்னு சொல்லிட்டு இறங்குறா. வயிறு பிடிச்சி சொங்க வேணும்னே உட்காந்துட்டு இருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு ரூபா கேட்க, இல்ல நான் சாப்பிடல, அதான் ஒரு மாதிரி பசியில வயிறு வலிக்குதுன்னு சொல்ல, வீட்டுக்கு வரியா நான் ஏதாவது குக் பண்ணி தரேன் அப்படின்னு ரூபாவே சொங்க கூட்டு போயிட்டு இருக்கா. லாஸ்ட் டைம் நீ வீட்டுக்கு வந்தப்போ செருப்பு இல்லையேன்னு நான் தான் ஒரு பாய் செருப்பு வாங்கி வச்சேன், புதுசு, இது போட்டுக்கோன்னு சொல்ல பயங்கரமா இவன் ஹாப்பி ஆயிடுறான். போட்டு பல்ல காட்டிட்டு நீ மழையில நனைஞ்சிட்ட, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரியா அப்படின்னு சொங்க கேக்குறான். சார் நான் போறேன் ரூபா போறா. மாடி லெவலுக்கு ரூமுக்குன்னு தனியா டோர் இல்ல, ஸ்கிரீன் மட்டும் தான் இருக்கு. அது சாத்திட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு ஆரம்பிக்கிறா. பார்த்தா வீடு ரொம்ப அமைதியா இருக்கதால ஜிப்பர் ஓபன் பண்றா. அது கூட ரொம்ப சத்தமா கேக்குது. இவளுக்கு ஒரு மாதிரி அவமானமா ஆயிடுது. சொங்குக்கும் காதுல விழுது. ஐயோ இதெல்லாம் கேக்குதேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஆக்வர்டா நின்னுட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு இப்ப மெதுவா ரிமூவ் பண்ணா கூட அது கூட பயங்கர சத்தமா கேக்குது. சொங்குக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். அங்க ரூபாவோட போட்டோ ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து பாக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அப்பயும் அவனையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹார்ட் பீட் எக்கு தப்பா ஏறி வாட்ச்ல வார்னிங் சிக்னலே காட்ட ஆரம்பிக்குது. ரூபா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு கீழே வரா. என்ன ஆச்சுன்னு கேக்குறா. இல்ல ஒண்ணும் இல்ல, நம்ம சமாளிச்சாலும் மறுபடியும் அலாம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இல்ல ஒண்ணும் இல்ல, ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு, காத்து பத்தல நினைக்கிறான் அப்படின்னு நம்ம சொங்க சமாளிக்கிறான். வாட்ச கழட்டி கீழே வச்சிடறான். காத்து பத்தலையா, எல்லா விண்டோவும் ஓப்பன்ல தான் இருக்கு, இதுக்கும் மேலே நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரூபா யோசிச்சுட்டு இருக்கா. இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொங்க சொல்றான். சரி ரெஸ்ட் எடுத்துட்டே இரு, நான் போய் குக் பண்ணிட்டு வரேன் ரூபா உள்ள போறா. இங்க பார்த்தா ஒரு டேட்க்கு வந்தான்ல ஷாஷான்னு ஒரு பொண்ணு கூட, இந்த லூமோ, அந்த பொண்ணு என் வீட்டை பத்தி என்னால வெளியே யார்கிட்டயும் பேச முடியல, உங்க கூட வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால நிம்மதியா பேச முடியுதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வைன் குடிச்சிட்டே இருக்கா. பாரு வைன் காலி ஆயிடுச்சு, 2வது பாட்டில் வைன் கூட காலி ஆயிடுச்சு, 3வது நான் வாங்குறேன் அப்படின்னு மறுபடியும் லூமோ வாங்குறான். அந்த பொண்ணு குடிச்சிட்டே இருந்துட்டு இருக்கா, இவனும் குடிச்சிட்டே இருக்கான். கரெக்டா அதே நேரத்துல சொங்குக்கு சாப்பிட வந்ததுமே போன் வருது. என்ன ஆச்சுன்னு ரூபா கேக்குறா. இல்ல நான் முக்கியமா ஒரு இடத்துக்கு போகணும்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த லூமோ இருக்கான்ல, அவன் இடத்துலதான் இது உங்க குடிச்ச வைன் பயங்கர காஸ்ட்லி வைனா, அதாவது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் வைனா, 3 பாட்டில் சேர்த்து ஒரு 7.5 லட்சம் ரூபாய். அப்புறம் அவங்க சாப்பிட்டதுன்னு ஒரு 10 லட்சம் ரூபாய் வரும் பில்லு வந்திருக்கு. பாருங்க சார், நீங்க வாங்கினது இருக்கிறதுலே காஸ்ட்லி வைன், இதுலயே இது போட்டிருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வர காட்ட ஆரம்பிக்கிறான். அந்த அளவுக்கு லூமோட்ட இப்ப காசு இல்ல, மேக்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு கார்டே. அதனால அங்க வர அந்த ஷாஷா நான் பே பண்றேன்னு கையில காசு இருக்கிறா. ஏச்சே நான் உன்னை எப்படி பே பண்ண விடுவேன், என் ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கான், அவன் வந்தோன்னு நான் அவன்கிட்ட பாத்துக்கிறேன் அப்படின்னு லூமோ சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வேகமா அந்த இடத்துக்கு நம்ம சொங்கு வந்துடுறான். லுமோவோட முகத்தை பாக்குறான், அங்க இருக்கிற வைனை பாக்குறான், பக்கத்துல இருக்க ஷாஷாவை பாக்குறான். நேரா அங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் போட்டோ எடுத்துக்கிறான். ஏண்டா ஃபேக்கான வைனை காட்டி காஸ்ட்லியா விக்கிறீங்களா, குடிச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்டையும் வந்துட்டு, ஏமா இப்படி ஏமாத்தி பொழைக்கிறதுலாம் ஒரு பொழப்பா, இவன்ட்டு சோக கதை பேசுற மாதிரி பேசி அவன் அந்த வைனை வாங்க வச்சு ஃபேக் வைனை கொடுத்து, ஆனா பில்ல அவன் தலையில கட்டி நீயும் அந்த மேனேஜரும் பாதி பாதி காசு எடுத்துக்க போறீங்க. அதானே கிரிமினல் ஆக்ட்ல இதுக்கு என்ன தப்பு தெரியுமா, இதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, எதுக்குங்க எங்க ஓன் பார்ல வந்து இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றீங்க, இதை நான் டெலீட் பண்ணா என்ன ஆகும்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் ஓவரா பேச ஆரம்பிக்கிறான். எல்லாம் கிளவுட்ல ஸ்டோர் ஆயிருக்கு, இங்க இல்லைனாலும் எங்க வேணா நான் எடுத்துக்க முடியும், கோர்ட்டுக்கு போறேன் வரியா அப்படின்னு நம்ம சொங்க கேட்க ஆரம்பிக்க, இல்ல இங்க இருந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா அமுச்சு விட்டுடுறாங்க. அந்த பொண்ணு கோச்சிட்டு வெளியே போயிடுறா. சொங்கு கூட்டு வந்து ரூமோ உள்ள உட்கார வச்சுட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க முட்டா பைய மாதிரி, தப்பான விஷயத்துல மாட்டாதுன்னு உனக்கு எத்தனை தடவைடா சொல்றதுன்னு கேட்க, இல்லடா தப்பான விஷயத்துல நான் தான் மாட்டிட்டேன் போல, நல்ல வேலை போதையில இருக்கும் போது நீ வந்து என்ன காப்பாத்திட்ட, இப்போ இதுவே எனக்கு ஒரு ஹார்ட் பிரேக் மாதிரி ஆயிடுச்சு, டேட்டிங் ஏன்டா இவ்வளவு கஷ்டமா இருக்கு, சீட்டிங் பண்ற பொண்ணுங்களாம் ஏன்டா வராங்கன்னு சொல்ல, இது ஒரு புது கதை இல்ல, பழைய கதை, ஏற்கனவே இந்த பார்ல நிறைய தடவை நடந்திருக்கு, நியூஸ்லயும் வந்திருக்கு, அத கூட கண்டுக்காம நீ போய் விழுந்துட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு வக்கீலாடா, அறிவில, இனிமே டேட்டே பண்ணாத, எல்லாத்தையும் விட்டுரு, சிங்கிளாவே வாழுன்னு சொல்லிட்டு சொங்க ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். இங்க நம்ம சுங்குக்கு பழைய ஞாபகம் ஒண்ணு வந்துருது. ஒரு தடவை கடை பக்கமா போகும்போது அங்க ஹேர் கிளிப் ஹேர் பேண்ட் எல்லாம் விக்குது. இத பாத்துட்டு இது ரூபாக்கு கிஃப்டா குடுக்கலாம்னு சொங்க வாங்கிட்டு வந்திருக்கான். அடுத்த நாள் கிஃப்டா குடுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க அம்மா அப்பா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பிள்ளைய நான் இங்க வச்சுக்கிறேன், ஒரு பொம்பளை பிள்ளைய நான் வந்துட்டு அமெரிக்கா கூட்டு போயிடுறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிருக்காரு. இதெல்லாம் காதுல வாங்கிட்டு சொங்க வாசலே போய் உட்காந்துட்டு இருக்கான். சண்டைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளம்பி வீட்டுக்குள்ள போறான். அப்ப குட்டி தங்கச்சி வாஷி எங்க வந்துட்டு அழுவ ஆரம்பிக்கிறா. அண்ணா அம்மா அப்பாவும் டிவோர்ஸ் வாங்க போறாங்களாம், நான் அப்பாவோட அமெரிக்கா போறேனா, நீங்க காலேஜ் படிக்கணும்ல அதனால உன்னை விட்டு போறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு அம்மா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. சரி வா என் கூட, நம்ம 2 பேரும் மாடிக்கு போலான்னு சொங்க அவளை தூக்கிட்டு போயிட்டு, கவலைப்படாத இங்க பாரு ஹேர் பேண்ட் உனக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதை கிஃப்டா கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் தான் இவன் எங்க அம்மா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் அமெரிக்காவுக்கு போயிருப்பான் போல தங்கச்சிக்காக. கரெக்டா தங்கச்சி வேற மெசேஜ் பண்றா, நான் ரூபாவோட கேஸ் நாளைக்கு வரப்போகுது போல, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கான்னு கேட்க, சூப்பரா போயிட்டு இருக்கு,
அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். நாவல் ஐடியா இருக்குல்ல அப்படின்னு அத பத்தியும் பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு என் அண்ணனை பத்தி நல்லாவே தெரியும். அவன் எதை நினைக்கிறானோ அதை கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பாஷி வர சொல்லிட்டு இருக்கா. ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாருன்ட்டு இவன் சொங்க திட்டிட்டு போனை கட் பண்ணிட்டு இருக்கான். நாளைக்கு காலையில கோர்ட்க்கு போறதுக்கு ரெடியா இருங்க, 7 மணிக்கு உங்களை வந்து பிக் பண்ணிக்கிறேன்ட்டு சொங்க ரூபாக்கு டெக்ஸ்ட் பண்றான். அடுத்த நாள் காலையில கேஸ் ரூபாக்கு சாதகமா தீர்ப்பாயிருது. அந்த விஷயத்த அந்த வக்கீல் போன் பண்ணிட்டு சிசிக்கு சொல்ல சிசி பயங்கரமா அப்செட்டா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கா. சொங்கு ரூபாவும் வெளியே வந்து நிக்கிறாங்க. இன்னும் 1 மாசத்துல ஜட்மெண்ட் காப்பி ரிலீஸ் ஆயிடும், அப்புறம் உங்களை பத்தி யாரும் தப்பா பேச முடியாதுன்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். லூமோ வரான். கோர்ட்ல எப்ப கேஸ் முடிச்சாலும் வைத்து கலக்கிடுது, இது ஒரு வியாதி மாதிரியே ஆயிடுச்சு, பாத்ரூம் போயிட்டு வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பேசிட்டு இருக்கும் போதே மிங்கிட்ட இருந்து ஏதோ கால் வருது. சீக்கிரமா சோசியல் மீடியாவை செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுல சிசி சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் மாதிரி போட்டிருக்கா. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு ரூபா ஷாக் ஆகுறதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.